கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது மனைவி கிளாடின் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மிஷனரிகளாக வந்து ஒரிசாவில் ஊழியம் செய்து வந்தார்கள். குஷ்டரோகிகளுக்குள்ளும் சமுதாயத்தில் துச்சமாக எண்ணப்பட்டவர்களுக்குள்ளும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி ஊழியம் செய்தார்கள். 1999 வருடம் 23 அன்று இரவில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரது 2 மகன்கள் பிலிப் மற்றும் தீமோத்தேயுவோடு ஒரிசாவில் உள்ள காட்டில் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர்களுடைய ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்த போது சுமார் 50 பேர் கொண்ட கூட்டம் அவர்களின் ஜீப்பின் மேல் கெரோசினை ஊற்றி உயிரோடு கொளுத்தினார்கள். ஆம், அந்நாளில் அம்மூவரும் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவரது மனைவி கிளாடிஸ்டெயினிடம் கிரஹாமின் மரணத்தை குறித்து கேட்டபொழுது, எனக்கு சொல்வதற்கு ஒரே ஒரு செய்திதான் உண்டு. அது என்னவென்றால், எனக்கு யார் மேலும் கசப்பு இல்லை, யாரையும் நான் வெறுக்கவும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பாரம்தான் உண்டு. அது இந்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தங்களுக்காக தங்கள் பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர வேண்டும். நாம் வெறுப்பை எரித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம் என்று கூறி தன் கணவரையும் தன் 2 சிறிய மகன்களையும் உயிரோடு எரித்தவர்களை மன்னிக்கிறேன் என்று மன்னித்தார். அங்கு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் என்று தங்களுடைய நற்கந்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய 13 வயது நிரம்பிய மகள் எஸ்தரிடம் தகப்பனுடைய இந்த கொடூர மரணத்தை குறித்து கேட்டபோது அவள் சொன்னாள், தமக்காக என் தகப்பன் மரிக்கும்படி என் தேவன் அவரை தகுதியாக எண்ணினாரே, அதற்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்றாள். என்ன ஒரு விசுவாச அறைகூவல், என்ன ஒரு ஞானமுள்ள வார்த்தைகள்! நாம் இன்று கர்த்தருக்காக நற்கந்தம் வீசுகிறோமா அல்லது துர்க்கந்தம் வீசுகிறோமா? நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். அநேகருக்கு இந்த உலகம் பாத்திரமாய் இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் தங்கள் நற்கந்தங்களை இந்த உலகில் வீசி கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்கள் காணும்படியாக ருசிக்கும்படியாக செய்தார்கள். நாமும் நம்மால் இயன்ற மட்டும் அவருக்கென்று நற்கந்தம் வீசுவோமா? கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நற்கந்தம் வீசினாரே, அவருடைய நற்கந்தத்தை நாம் எடுத்து மற்றவர்களுக்கு பரப்ப தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.